ஓம் நம சிவாய. சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு நாம ஒரு ஆலயத்தை பத்தின அந்த விசேஷமான ஆலயத்தை பத்தின விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக நாம பார்க்க போறோம். அதாவது அந்த ஆலயம் எந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க விஷ்ணு மாயா ஆலயம் சொல்லக்கூடிய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தின சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பத்தின விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நாம பார்க்க போறோம். அதாவது ரொம்ப நாளா அந்த ஆலயத்துல போய் அந்த ஆலயத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அங்க எந்தெந்த மாதிரியான பரிகாரங்கள் அந்த ஆலயங்கள்ல செய்யப்படுது, அந்த ஆலயத்தினுடைய அதாவது ஜாதகத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அந்த ஆலயம் ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது ஹஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் இந்த விஷ்ணுமாயா ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஷார்ட்டா தான் நான் சொல்ல போறேன். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த ஆலயங்கள்ல பரிகாரங்கள் செய்யப்படுது. அதாவது அந்த அதனுடைய டீட்டெயில்கள் எல்லாமே நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆலயத்தினுடைய டீட்டெயில்கள் எல்லாமே, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய டீட்டெயில்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்று வழிபடும் போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், தடையின்மை, அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தடை இருந்தா கூட அந்த தடைகளை நீக்கி கொடுக்கு. அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, யாரு வேண்டுமானாலும் அங்க சென்று தரிசனம் செய்யலாம். இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் செல்லும் போது அவர்களுக்கு அந்த சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடமாக அந்த ஆலயம் இருக்கு. அப்போ அந்த ஆலயத்தை நம்ம ஒரு சின்ன ஒரு குறிப்பா நம்ம பார்த்துக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஆலயம் விஷ்ணு மாயா, முதல்ல விஷ்ணு மாயையினுடைய செய்யக்கூடியவர். அதாவது மாயை அப்படின்னால விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த விஷ்ணு மாயா ஆலயத்தினுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்டா சொல்ல போனா, சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்தவராகத்தான் இந்த விஷ்ணு மாயாவை சொல்லப்படுறாங்க. அதாவது பூமியில பார்வதி தேவி பழங்குடியின பெண்ணாக அவதரிக்கிறாங்க. கூலி பாகா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின வம்சத்துல, அந்த கூலி பாகான்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடியின சமுதாயத்துல பிறக்கிறாங்க. பிறந்து சிவபெருமானை காண செல்லும் போது, சிவபெருமான் காண செல்லும் போது, அப்போ பழங்குடிய பெண்ணுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படி அனுமதி மறுக்கப்படுகிற போது பார்வதி தேவி விஷ்ணுவாக அவதாரம் எடுத்து சிவனை காண சென்றாங்க. அப்போ சிவனை காண செல்லும் பொழுது தன்னுடைய சுயரூபம் மாறுகிறது. அப்போ சிவனுக்கும், சிவன் பார்வதி தேவியை கண்ட பொழுது அந்த மாத்திரத்தில் அங்கே சிவனுக்கும் பார்வதிக்குமாக அவதரிக்கிறார் இந்த விஷ்ணு மாயா அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அப்போ அந்த விஷ்ணு மாயா என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த பெயர் அந்த ஆலயத்திற்கு வர காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமா பார்த்தாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆலயத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயையின் அதிபதி, அதாவது குட்டி சாத்தானுடைய ஆலயம். சாத்தான் என்றால் சாஸ்தா என்று பொருள்.
கேரளாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த குட்டி என்றால் சிறிய வயதுடைய சிறிய தோற்றமளிக்கக்கூடிய தெய்வமாக அந்த விஷ்ணுமாயா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தினுடைய வழிபாடு காலை பார்த்தீங்கன்னாக்கா 9:30 மணியில வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த 9:30 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு நாம அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்தோம் என்றால் 12 மணி அளவில் வந்து குருதி பூஜை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பூஜை. இந்த குருதி பூஜை என்ன என்பதை பார்த்தோம்னா, அந்த குருதி பூஜை என்பது சுண்ணாம்பும் மஞ்சளையும் கலந்து குருதி போன்று சுண்ணாம்பு மஞ்சளை கலந்தோம்னாக்க நாம அந்த குருதி போன்ற நிறம் வரும். அந்த நிறம் வரும்பொழுது அந்த பூஜை குருதி பூஜை சொல்லக்கூடிய அந்த பூஜை 12 மணி அளவில் அங்கே நடக்கிறது. அப்போ கேரளத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த பூஜை செய்யும் போது கல்பனா கேட்கிறது அப்படின்னு குறி கேட்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கல்பனா கேட்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்பனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே வரக்கூடிய ஏதாவது பரிகாரம் நீங்க செய்ய வேண்டும். வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவைகளை அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க அந்த பிரச்சனை இருக்கு, இதற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களேயானால் அதற்குண்டான பணம் செலுத்தி அங்கே தரக்கூடிய மாந்திரீக எந்திரங்கள் தரக்கூடிய எந்திரங்களை வாங்கி நாம வீட்டுல வைத்து வழிபடும் பொழுது அங்கே நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் போன்றவைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டை விட்டு அகன்று நமக்கு கண் திருஷ்டி ஏவல் பிள்ளை சூனியம் போன்றவைகளை நீக்கி சுபிட்சம் தரக்கூடிய ஒரு பரிகார தலமாக இந்த விஷ்ணுமாயா ஆலயம் இருக்கு. அப்போ இந்த விஷ்ணுமாயா ஆலயத்தை நம்ம வீட்டுல வணங்கினாக்க அதற்கு நாம காலையில எழுந்து குளித்துட்டு நம்ம குளிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்க உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்து நாம இந்த விஷ்ணுமாயை வணங்கணும். அது போல பாத்தீங்கன்னாக்க வாசல்ல விளக்கு வைக்கும் போது கூட நாம அந்த தெய்வத்தை வணங்கி விளக்கு வைத்தோமே ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துஷ்ட சக்திகள் விலகி நம்ம வீட்டுல வந்து வளர்ச்சிக்கான தடைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துல தடைகள் இன்றி நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியாகும். அப்போ இது போன்ற காரியங்கள் எல்லாமே அனைத்துமே நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு நாம அந்த ஆலயம் ஒரு முறை சென்று நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு சிறப்புகள்ல நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லிக்கலாம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல திருநோட்டுக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அது போக கேரளத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க நாம இன்னொரு இடத்துல இருக்கு, பாலக்காடு திரிக்காங்கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலயும் இந்த ஆலயம் இருக்கு. அப்போ இங்க தாந்திரீக முறைப்படி வந்து பூஜைகள் செய்து அதற்குண்டான எந்திரங்கள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற விஷயங்கள் இருக்குமே ஆனால் அகன்று விடக்கூடிய அந்த மாந்திரீக பூஜைகள் செய்து நமக்கு அந்த விஷயங்களை நமக்கு செய்து தருகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாம செஞ்சு நம்ம வீட்டுல வைக்கும் போது நமக்கு பிரச்சனைகள் இந்தி கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து வரக்கூடியது. அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு அந்த ஆலயம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு அது இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிக்கலாம். அங்க பாத்தீங்கன்னாக்க அந்த தெய்வத்தினுடைய அந்த குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற தெய்வத்தினுடைய தோட்டத்தை நம்ம பார்த்தோமே ஆனால் எதிர்மை வாகனத்தில் அமர்ந்து கையில ஒரு குருவாடின்னு சொல்லக்கூடிய குச்சி, அதாவது வடின்னு சொன்னோம்னா கேரளாவுல வடின்னு சொல்றது வந்து குச்சி, குருவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குச்சியை கையில வச்சு ஞானத்தை அருளக்கூடிய அந்த குச்சிங்கிறது பாத்தீங்கன்னாக்க ஞானத்தை அருளக்கூடியது அந்த குச்சின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஆலயம். அப்போ ஒரு முறை நம்ம சென்று வணங்கணும், நமக்கே அந்த இப்போ நம்ம நெகட்டிவ் எனர்ஜியோட நம்ம போறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாறி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளாகவே வரும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஆலயத்துல அந்த ஆலயத்துல நம்ம சென்று வழிபடும் போது நமக்கு அதனுடைய அந்த ஃபீல், அந்த உணரக்கூடிய தன்மையை நம்ம உணரலாம். போயிட்டு வரும்போதே நமக்கு சில மாற்றங்கள்ல ஏற்படும். அதாவது நமது ஆலயத்திற்கு சென்று வணங்கி விட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கொஞ்சம் மாற்றங்கள், நம்முடைய மனநிலை மாற்றங்கள், வீட்டுல வந்து தடை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு மாறி கூடியதை நாம் உணரலாம். அப்போ அந்த விஷ்ணுமாயாவினுடைய விஷயங்கள் நம்ம வந்து 6 கரங்கள் சொல்லக்கூடிய தோட்டத்தை அளிக்கிறார். அதாவது அந்த 6 கரங்கள் என்பது பார்த்தீங்கன்னாக்க 6 திசைகளை குறிக்க இந்த பிரபஞ்சத்துல ஆதி முதல் அண்டம் வரை
இருக்கக்கூடிய தெய்வமாக இந்த விஷ்ணு மாயா இருக்காங்க. அதாவது இந்த விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வம் உலகம் அழியும் காலத்தில் சாட்சியாக விளங்கக்கூடிய தெய்வமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். அது போக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வாஸ்து தோஷம் வீட்டுல இருந்தா கூட, நம்மளுடைய வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கு, வீடு கட்டும் போது வாஸ்து தோஷம் ஏதாவது நீங்குவதற்கு உண்டான பரிகாரங்களையும் அங்க செய்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துல நமக்கு செய்து தருகிறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு முக்கியமாக இந்த விஷ்ணு மாயா என்பது குழந்தை தெய்வமாக இருப்பதனால் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதே முக்கியம். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதே முக்கியம் என்பதால் அந்த விஷ்ணு மாயா ஆலயத்துக்கு சென்று நம்ம குழந்தைகளுக்கான விஷயங்களையும் பரிகார பூஜைகளையும் செய்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆலயம் நாம் வழிபடும் போது நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம உணரலாம். வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை, தொழில முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு முன்னேற்றம், படிப்புல சிறப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலைகள் போன்றவைகள்லாம் இந்த ஆலயம் ஏற்படுத்தி தருது. ஒரு முறை சென்று வணங்கினால் மட்டுமே நமக்கு அந்த மாற்றத்தை உணர முடியும். நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 27 நட்சத்திரங்கள்ல அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலயமாக இந்த விஷ்ணு மாயா ஆலயம் விளங்குகிறது. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவை ஆலயத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சங்கர நாராயணா பக்தி பிலாக் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் ஆலயங்களை பத்தினாலும் இந்த ஆலயத்திற்கு தொடர்புடைய நட்சத்திரங்கள் என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற இந்த ஆலயங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்கு நம்ம வணங்கும் போது அஸ்த நட்சத்திரம் மட்டுமல்ல, அனைவருமே சென்று வழிபடக்கூடிய ஒரு தலமாக இருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது போன்ற உங்களுக்கு ஆலய சிறப்புகளை அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். அதுபோக சங்கர நாராயணா ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலாக் அப்படிங்கிற ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள சங்கர நாராயணா ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலாக் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடத்துல உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணி நீங்க உங்க ஹாரோஸ்கோப்ல எந்த மாதிரியான தொழில் முன்னேற்றங்கள் செய்து கொள்ளலாம், நமக்கு எப்படி இருக்கு, அந்த கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு என்பதை அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை சென்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் ஒருமுறை கூட வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்கள் ஜோதிடர் சிம்மம் திருக்குமரன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க்குதல்.